வணக்கம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான சுத்துமுறை பாடங்களை பார்த்து வரோம். சிலம்பத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பல வகையான பாடங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது சுத்துமுறை பாடங்கள் தான். இன்னும் அடிவரிசைனா எதிரி வாகனம் போகலை, அதுலேயே நிறையா பாடங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் சிவவாக்கியர் அப்படின்ற சித்திர பாடல்லேருந்து ஒரு செய்யுள், அதாவது தமிழ் எழுத்துக்களில் நாம சிவாய அப்படின்னு பஞ்சாட்சரத்தை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த பஞ்ச அட்சரத்துடைய சிறப்பை பற்றி நிறைய செய்யுள்கள் இருக்குது. இதில் நம்மளுடைய மனித உடம்பு அமைப்பே இந்த பஞ்சட்சரம் வடிவில் தான் அமைந்திருக்கு அப்படின்னு சிவவாக்கியர் ஒரு செய்யுளில் சொல்லியிருப்பார். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆசிரியர்கிட்ட பயிற்சிக்கு போகிறேன், மாருதிதாசன் அப்படின்ற ஒரு ஆசிரியர்கிட்ட. அவங்க அது எப்படி நமக்கு நமசிவாய நம்ம உடம்போடைய வடிவில் வருது அப்படின்ட்டு எனக்கு எழுதியும் காட்டியிருக்காங்க. அதை பின்வரக்கூடிய பாடங்கள்லாம் நான் அது எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த செய்யலை மட்டும் நம்ம பார்ப்போம். நமசிவாய அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குன்றத சிவவாக்கியர் தன்னுடைய செய்யலை சொல்லியிருக்கார். நவ்விரண்டும் காலதாய் நவீன்ற மவ்வு வைரதாய், சிவ்விரண்டும் தோளதாய் சிறந்த வவ்வு வாயதாய், எவ்விரண்டும் கண்ணதாய் எழுந்து நின்ற நேர்மையில் செவ்வையொத்து நின்றதே சிவாய 5 எழுத்துமே. அவ்வளோதான் இந்த செய்யுள். இந்த செய்யுளில் நா அப்படின்றது காலாகவும், மா என்பது வயிறாகவும், சி என்பது தோலாகவும், நாமசி வா என்பது வாயாகவும், யா என்பது கண், இப்படின்றத அவர் தன்னுடைய செயலில் சொல்லியிருப்பார். இது குரு வழியாக வந்த எங்களுக்கு ஆசிரியர்கள் எழுதியும் காட்டியிருக்காங்க எப்படி அது வருது. இது இல்லாமல் ஒரு சில புத்தகங்கள்லாம் போட்டிருக்காங்க, அது அந்த அளவுக்கு ஒத்து வரலை, சரியான முறையில் அமையலை. இது எப்படி வருதுன்றது எங்கள் ஆசிரியர் எனக்கு போட்டிருக்காரு. அது பின்வரக்கூடிய பாடங்கள்லாம் நான் அது எப்படி எழுதி காட்டுறேன். எதற்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில தெய்வீக முறை அப்படி ஆன்மீக வழி இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் பொதுப்படையாக நம்ம விளக்கணும்னு வச்சுக்கலாம், இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வந்துடும். அதனால் செய்யலை மட்டும் கொடுக்குறேன். ஆசிரியர் மூலிமா வாங்கக்கூடிய ஒரு சில இது அலட்சியமாக பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு மன வருத்தம் ஏற்படும். அதனால் இதை பின்வரக்கூடிய யோசித்து நீங்கள் உழைச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். பின்வரக்கூடிய பாடத்தை நான் அதை கொடுக்குறேன். இன்றைக்கு நாம் சிலம்பத்தில் உள்ள ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பெரளி. முன்னாடியெல்லாம் கிறுக்கி அப்படின்ற பார்த்துருப்போம். கிறுக்கின்றது நம்ம உடல் முழு சுத்தத்தை எப்படி அப்படின்றத பார்த்துருப்போம். நேராக நிற்கிறோம், நேராக நின்று அப்படி திரும்பி அப்படி செய்தீங்கன்னா இது பேர் கிறுக்கி. இது நாம் முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ பெரளி அப்படின்னா என்ன? பெரளி என்பது நம்ம உடம்பை அப்படியே திரும்பும், காலு கையெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்கணும். கிறுக்கிக்கு முன்னாடியே எடுத்துருவோம், இது பிறண்டு அதுக்கப்புறம் தான் காலை தூக்கி வைக்கும். புரியுதுங்களா? இதுதான் இந்த பாடம். சிலம்பத்தில் தொட்டிங்கன்னா உள்ள பெரளி அப்படின்ற பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னதாக கிறுக்கி பற்றி நான் ஆல்ரெடி பழைய பாடங்கள்லாம் நான் விழாவிலே சொல்லிட்டேன். கிறுக்கினாலே அது காலை திருப்பி வைக்கணும், அதுக்கப்புறம் உடம்பு திரும்பும். புரியுதுங்களா? இந்த மாதிரி வரதான் கிறுக்கி. ஆனால் பெரளின்றது அது நிற்கிறோம், முழு உடம்பு அப்படி திரும்பிடும், உடம்பு திரும்பணும் முதல்ல, அதுக்கப்புறம் காலத்துக்கு வைக்கணும். இதுவும் கிறுக்கி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதற்கு பெயர் பெரளி. பெரளி வேற, கிறுக்கி வேற, உடம் வேற, இப்படின்னு ஒவ்வொரு பாடங்களுக்கும் வெவ்வேறு பெயர்கள் உண்டு. அதுபடி தமிழருடைய தொன்மையான இந்த விளையாட்டில் ஒரு அசைவுகளுக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. அதனால் இதை நம்ம புரிந்து செயல்பட்டோன்னா நம்மளுடைய சிலம்பக்கலை உலகம் முற்றிலும் பரவும். அதுபோலவே இந்த சிலம்பக்கலை இல்லாத விளையாட்டே கிடையாது. நீங்கள் இதில் ஒரு சிறு மாறுதல் பண்ணோன்னா வெவ்வேறு பாடங்களாக மாறும்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுதான் சொல்ல வரேன். இது ஒடிஞ்சுன்னா பொடிக்குச்சியாக மாறிடும், சின்னதாக இருந்ததுன்னா பொடிக்குச்சி, மொத்தமான பெயர்பாதுன்னா லட்டி முறை, இப்படின்னு பாடங்கள் ஏகப்பட்டது இருக்குது. குறுந்தடி, லட்டின்றது வேறு மொழி, குறுந்தடி அப்படின்ற பாடம், இந்த மாதிரி நிறையா இருக்குது பாடங்கள். இன்றைக்கி நாம் பெரளி முறையை பார்க்குறோம். சமநிலையில் நிற்கிறோம், சமநிலையிலேருந்து ஒண்டி நிலைக்கு மாறுறோம், ஒண்டி நிலையிலேருந்து இப்போ பெரளி செய்ய போகிறோம். இப்போ இந்த திசையை பார்க்குறோம், அதே திசை திரும்பி 4 திசையை பார்த்துட்டு திரும்பி அப்படி பார்க்கணும். அது வரைக்கும் காலை மாற்றக்கூடாது, அதுக்கப்புறம் தூக்கி அப்படி போ சுத்து. புரியுங்களா? இது தனிப்பட்ட பயிற்சி, அதுக்காக தான் செய்கிறோம். மீண்டும் பாருங்க, அவ்வளோதான், ஒரே இடத்துல நின்று செய்யணும். இதுக்கு காலை கட்டக்கூடாது. புரியுங்களா? இது அடிப்படை பயிற்சி.
இப்போது இதை கொண்டு வேற இதை நம்மளுடைய மாணவர் இதை எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். ஒண்டி நிலைக்கு மாறுங்கப்பா. பாருங்க, அவ்வளோ அப்படியே நில்லுங்க. இந்த நிலைக்கு சொருகால் நிலைன்னு சொல்லலாம். அப்படியே கால் பிறந்து நிற்குது. இப்போ திருப்பி அதே இடத்துல வைங்க. அவ்வளோதான். இது முதல் கட்ட பயிற்சி. மீண்டும் பெறலுங்க. பெறலி காலை தூக்கி வைங்க. இப்போது ஒரு கால் ஒரே இடத்துல இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய கால் தான் பிறண்டு தூக்கி வைப்பாங்க. மீண்டும் செய்யுங்க. அதே இடத்துல அப்படியே ரொம்ப இழுக்காகணும். அப்படியே சரி. மீண்டும் கிறுக்கி போலவே. இது ஒண்டியடி மறியல் என்ன வரக்கூடாது. மீண்டும் பாருங்கள். நிற்கிறோம், இறங்குறோம். இந்த காலை முன்னாடி இருக்கக்கூடிய காலை தூக்கி வச்சா முடிஞ்சு போச்சு. பாவம் ஒரு வினாடி தான் அப்படின்னு. எதிரிக்கு இதே பாடத்தையே எதிரி பாகம் எல்லாமே கலந்துருக்கு. அது தேவைக்கு தகுந்த மாதிரி செய்வோம். இப்போது இதை சமநிலையில், அதாவது ஒண்டி நிலையில் நின்றபடியாக நின்று செய்து பழகணும். இதை பல முறை செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுலபமாக வரும். ஒரு பாடமும் நாம் ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காட்டுறதுனால வந்துடும்னு நினைக்க வேண்டாம். பல முறை பயிற்சி பண்ணால் தான் ஒரு பாடம் வரும். ஒரு சின்ன ஒரு மாறுதல் பாடத்தை செஞ்சாலே இது எப்படி செஞ்சேன்னு குழப்பம். சிலம்பத்தில் உள்ள தனிச்சிறப்பே அதுதான். மீண்டும் பாருங்கள். இப்போ பக்கவாட்டில் அதை எப்படி செய்வது. இப்போது ஒரே இடத்துல நின்று செய்து பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி நடையில் செய்வது. ஒரு பாடத்தையும் சமநிலையில் நின்று செய்யணும், ஒண்டி நிலையில் செய்யணும், அதுக்கடுத்து நடையில் செய்யணும். நடையில் ஏற்றமும் இருக்கணும், இறக்கமும் இருக்கணும். முன்னாடியும் போகணும், பின்னாடியும் வரணும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நின்றுட்டோம். பேரம் பிடிச்சி நிற்கிறோம். அப்படியே பேரலி. இப்போது பின்னாடி இருக்கக்கூடிய கால் தூக்கி வச்சு முன்னாடி வைக்கிறோம். அப்படியே பேரலி. ஒரு ஸ்டெப்பு ஏற்றி 2வது ஸ்டெப்புக்கு அடி போடுவோம். இப்போ அதேமாரி தான் பேரலி. ஒரு ஸ்டெப்பு இறக்கணும், 2வது ஸ்டெப்புக்கு அடி போடுவோம். ஏற்றம் எப்படியோ அதேமாரி தான் இறக்கும். பேரலி 1 2 பேரலி 1 2 பேரலி ஏற்றம் 1 2 கட்டு 1 2 இப்படி ஏறும். இப்போ 2 ஸ்டெப்பு ஏறி இருக்கோம். 2 அடிக்கு இந்த பேரலி 1 2. இது வரும்போதே நமக்கு கை இப்படி இருக்கக்கூடிய முறையில் பிடிச்சிருக்கிற முறையிலேருந்து அடிமுறை இப்படி பிடிச்சா அடிமுறையிலேருந்து அப்படி ஒரு கையை அப்படி பரட்டி கட்டு முறை கொண்டோம். இது கட்டு. மீண்டும் அது இறக்கி வச்சு அடி. இதே பார்த்து இப்போ இந்த வாட்டத்தில் இல்லாமல் எதிர் திசைகள் வந்து பாருங்கள். எப்படி நிற்கிறோம். கட்டு முறை வந்து இது கட்டு. காலை தூக்கி வைக்கிறோம். அடுத்து 1 2 2 அடி கட்டு. இந்த கட்டு உடம்போட எங்கே வருது பாருங்க. எதிரி எந்த திசையில் அப்படி பார்க்கணும். தூக்கி வச்சு 1 2. இப்போ இறக்கம். அடுத்தது 1 கட்டு இறக்கம் 1 2 பெரலி 1 2 பெரலி 1 2. இப்போ நடையில நம்மளுடைய மாணவர் அதே பாடத்தை நம்மளுடைய மாணவர் செய்வாங்க. ஒண்டி நிலைக்கு மாறுங்க. பெறலுங்க. காலை ஏற்றி வச்சு அடுத்து பெறலுங்க. காலை ஏற்றி வச்சு அடி. இப்போ இறக்கம். பெறலுங்க. இறக்கி 1 2 அவ்வளோதான். மீண்டும் பெரலி இறக்கம். பெரலி இறக்கம். அப்படியே இல்லைங்க. இப்போது இது ஒரு பக்கத்துக்கான பாடம். இந்த ஒரு பக்கத்து பாடத்தை நல்லா செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நாம் மீண்டும் பெரலி அடி ஏற்றணும். காலை பெரலி ஏற்றி வச்சு 1 2 பெரலி 1 2 இறக்கம் 1 2 இறக்கம் 1 2 சமநிலை. இதுவரையில் சிலம்பத்தில் உள்ள பெரலி அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்குறோம். சிலம்பம், குத்து வரிசை, பொடிக்குச்சி எதுவாக இருந்தாலும் கால்மானங்கள் ஒன்று தான். பெயர்கள் நான் சொல்லக்கூடிய பெயர்கள் இது அப்படியே குத்து வரிசைக்கும் வரும், பொடிக்குச்சிக்கும் வரும், மடு எல்லாத்துக்குமே வரும். அந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த பாடமுறைகள் மாறும். அவ்வளோதானே தவிர மற்றபடி அடிப்படை இதெல்லாம் கால்மான பாடங்கள் வரக்கூடியது பெரலி அப்படின்றது. இதை நன்கு பயிற்சி பண்ணுங்க. இதிலே வேறொரு வகையை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு போட. நன்றி, வணக்கம்.